நான் ஈரோடு பக்கத்துல ஒரு காலேஜ்ல படிக்கிறேன். நான் படிக்கிற கல்லூரியில பொண்ணும் பையனும் பேசினாலே தப்புன்னு நினைக்கிறாங்க. இதை பார்க்குறவங்க தப்பா இல்லை எங்க தப்பா? தப்பா நினைக்கிறவங்களுக்கு நீங்க ஏதாச்சும் அட்வைஸ் கொடுங்க ப்ளீஸ். இது பர்சனலா எனக்கும் நடந்திருக்கு. இது கண்டிப்பா பார்க்குறவங்களோட தப்பு அப்படிங்கிறத நான் கண்டிப்பா சொல்லுவேன். எனக்கு நடந்தது என்னன்னா, நான் ஜாலியா ஒரு பொண்ணோட எங்க சென்னையில எங்க வீட்டுக்கிட்ட என் ஸ்கூல்ல நான் பேசிட்டு இருந்தேன் ஒரு பொண்ணோட. என்னடி எப்படி இருக்க, நல்லா இருக்கியா, அந்த மாதிரி நான் ஜாலியா தான் பேசினேன். எங்களோட ஸ்கூல்லேருந்து ஒருத்தவங்க தம்பி நீ அந்த பொண்ணோட பேசிட்டு இருக்கிற, வா உன்னை சஸ்பெண்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போய் சஸ்பெண்ட் பண்ணி விட்டாங்க. 4 நாள் வீட்டில் என்ன காரணம் சொல்லுதுன்னு தெரியாம திணறி போய் கடந்து, அப்போ நான் பட்ட அந்த ட்ராமான்னு ஒன்று இருக்கு தெரியுமா, அதுலேருந்து வெளில வர்றதுக்கு எனக்கு பல நாள் ஆச்சு. ரொம்ப ரோதனையாக இருந்தது. ஏன்டா ஒரு பொண்ணுகிட்ட பேசினா குத்தமாடா அப்படிங்கிற மாதிரி ஒரு பயங்கரமான ட்ராமடைசிங்கான ஃபீல் தான் எனக்கு இருந்தது. ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த மாதிரி நீங்கள் ஒருத்தவங்களை ட்ரீட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாளை பின்ன ஒரு பொண்ணுகிட்ட அவன் பேசுகிறான் அப்படின்னும்போது அந்த பொண்ணு ஹலோ அப்படின்னு சொன்னாலே இவன் என்னை காதலிக்கிறா அப்படிங்கிற மாதிரி அந்த பையன் நினச்சிப்பான். சம்மந்தமே இல்லாமல் அவனுக்குள்ள ஃபீலிங்ஸ் வரும். அவன் ஒரு பொண்ணு சும்மா பேச அதை பார்த்தாலே அவன் என்னை பார்த்துட்டான் மச்சான், நான் அவளை லவ் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி போயிடுவான். ரொம்ப கஷ்டத்தை ஃபேஸ் பண்ணுவான். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணுற ஒரு விஷயம் அவனோட ஃப்யூச்சரையே பாதிக்கும் அப்படிங்கிறத தயவு செஞ்சு மனசில் வச்சுக்கோங்க.